வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கருட புராணம். இதில் அடுத்தது 13வது தலைப்பு நரக தண்டனைகள். இதுக்கு முன்னாடி 12 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், மற்ற பதிவுகளையும் பாருங்கள். நரக தண்டனைகள். கருடன் பகவானிடம், பகவானே, நரகங்கள் என்றால் என்ன? அது எவ்வாறு இருக்கும்? நரகத்திற்கு யார் யார் செல்வர்? அங்கு எந்த மாதிரியான தண்டனைகள் இருக்கும் என்று கேட்க அதற்கு பகவான் விஷ்ணு பதிலளிக்கிறார். கஷ்யப குமாரனே, மொத்தம் 84 லட்சம் நரகங்கள் உள்ளன. அதில் 28 வகை கொடிய நரகங்களை சொல்கிறேன். 1. தாமிஸ்ரம். பிறர் பொருளையும் மாற்றான் மனைவியையும் அனுபவிப்பவர்களும் பிறர் குழந்தையை திருடுபவர்களையும் கால பாசத்தால் கட்டி இந்த நரகத்தில் தள்ளி நைய புடைப்பார்கள். மயக்கம் அடைந்தாலும் தெளிவித்து மறுபடி மிரட்டி அடித்து விளாசுவார்கள். 2. அந்த தாமிஸ்ரம். கணவனை வஞ்சித்த மனைவி, மனைவியை வஞ்சித்த புருஷன், இவர்களை தள்ளும் நரகம் இது. பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் இரு கண்களையும் குருடாக்கி தள்ளப்படுவதால் அந்த தாமிஸ்ரம் என்று பெயர் பெற்றது. 3. ரௌரவம். பொய் வழக்காடுபவர்கள், பொய் சாட்சி சொல்பவர்கள், அக்கிரம செயல்களை செய்து பிற குடும்பங்களை அழிக்கிறவர்கள், அவர் பொருட்களை பறிப்பவர்கள் இங்கே தள்ளப்படுகிறார்கள். இதற்கு தண்டனையாக ஜீவன்களை யமகிங்கரர்கள் சூலத்தில் குத்தி துன்புறுத்துவார்கள். ஏமாறியவர்கள் ருரு என்ற மிருக வடிவை பெறுகிறார்கள். ஏமாறியவர்களின் மன வருத்தம் கண்ணீராக ருருவிடம் சேர்ந்திருக்கும். ருரு அங்கு விழுபவர்களை பயங்கரமாக இம்சிக்கும். 4. மகாரௌரவம். பலரையும் ஏமாற்றி திண்டாட விட்டவர்களை பல ருருக்கள் கொத்தி ரணகலப்படுத்தி துன்புறுத்துவதால் இதை மகாரௌரவம் என்பார்கள். 5. கும்பிபாகம். பறவைகள், பசு, மான், முயல் போன்றவற்றை நாக்கு ருசிக்காக கொள்பவர், சித்திரவதை செய்பவர்கள் அடையும் நரகம் இது. இங்கே எண்ணெய் கொப்பரை எப்போதும் கொதித்து கொண்டிருக்கும். அதில் பாவி பாகமாவான். 6. காலசூத்திரம். பெற்றவர்களை காப்பாற்றாமல் விரட்டி விடுபவர்களை, மகான்களை துன்புறுத்துகிறவர்களை இங்கே தள்ளுகிறார்கள். இங்கே அனல் போல் சூரியன் தகிப்பான். நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். சரீர எரிச்சல் தாழாமல் நா உலர்ந்து போகும். பசி வாட்டும். ஜீவன் ஓடும், புரளும், குதிக்கும், மூர்ச்சையாய் விழும். 7. அசிபத்திரம். தன்னுடைய தெய்வத்தை நிந்தித்தும் தான் செய்ய வேண்டிய தர்மங்களை விடுத்தும் வாழ்ந்த அதர்மிகளை தள்ளும் நரகம் இது. சிறியதும் பெரியதுமான பாறை கற்கள் நிறைந்த மேடு பள்ளமான இடம். கத்தியை போன்ற ஒரு வகை இலைகளால் செய்யப்பட்ட சாட்டையால் பாவிகள் அடிபட்டு அங்கும் இங்கும் ஓடும்போது கற்களில் இடறி கீழே விழுந்து கற்கள் ரணத்தில் குத்தி மயக்கமடைவர். 8. பன்றி முகம். லஞ்சம் வாங்கி கொண்டு அநியாயமாய் தீர்ப்பெழுதி அகந்தையோடு திரிபவர் புகும் நரகம் இது. அப்பாவிகளுக்கு எதிராக வாதாடும் வழக்கறிஞர்களும் இங்கே தள்ளப்படுகிறார்கள். இங்கு பன்றி முகத்துடனும் கூர்மையான பற்களுடனும் ஒரு மிருகம் இருக்கும். கால தூதர்கள் பாவிகளின் கை கால்களை விறகு சுள்ளி முறிப்பது போல் ஒடித்து இதன் வாயில் இடுவர். அதன் கூர்மையான பற்களால் கடிக்கப்பட்ட பாவிகள் துன்புறுவர். 9. அந்த கூபம். அப்படின்னா பாழும் கிணறு. கொலை பாதகம் செய்பவர்களை தள்ளும் கிணறு இது. இதில் ஒரு பக்கம் கூர்மையான கொம்புகளை உடைய மாடுகள் முட்டும். கழுகும் ராஜாளியும் இரத்தம் சொட்டும் தசைகளை கொத்தி தின்னும். கொசுக்களும் மூட்டை பூச்சிகளும் உதிரம் உறிஞ்சும். தேளும் பாம்பும் ஒரு புறம் கடித்து கொண்டிருக்கும். கொலையானவர் மேனியில் எத்தனை மயிர்கள் இருந்தனவோ அத்தனை ஆண்டுகள் கொலையாளி அந்த கிணறை விட்டு வெளியே வர முடியாது. 10. கிருமி போஜனம். இது 1,00,000 யோஜனை பரப்பளவை கொண்டது. சுயநலமாய் தான் மட்டுமே உண்டு விருந்தினரை புறக்கணித்தவர்கள், பிறரை கிருமிகள் போல் துளைத்தெடுத்தவர்கள், தெய்வ நிந்தனை செய்வோர் இங்கு தள்ளப்படுகிறார்கள். இங்கே விழுந்ததும் புழுவாகிவிடும். இவர்கள் பெரிய புழுக்களால் ஹிம்சிக்கப்படுவார்கள். 11. அக்னிகுண்டம். கொள்ளையடிப்பவர்கள், திருடர்களுக்கான நரக குண்டம் இது. பாவிகள் நீண்ட எஃகு அக்னிகுண்டத்தில் தடியில் கட்டப்பட்டு வாட்டி வதக்கி காய்ச்சப்படுவார்கள். 12. வஜ்ரகண்டகம். பழுக்க காய்ச்சப்பட்டு
எந்நேரமும் சிவந்து காணப்படும் இரும்பு தூண்கள் இருக்கும் நரகம். சோரம் போன மனைவியையும் எந்நேரமும் மனைவியை திட்டும் புருஷனையும் தூணை கட்டிக்கொள்ள சொல்லி சாட்டையால் அடிப்பார்கள் கிங்கரர்கள். அவர்கள் பாவம் தீரும் வரை கையை எடுக்க முடியாதபடி தூண் ஒட்டி கொண்டிருக்கும். 13. சாண்மலி. நன்மை தீமை உயர்வு தாழ்வு எதையும் பாராமல் தரம் கெட்ட நிலையில் எவருடனும் கூடி கழிக்கும் ஆண்களை யமகிங்கரர்கள் முட்களால் ஆன ஆயுதத்தால் கொத்தி எடுப்பார்கள். 14. வைதரணி. இந்த உதிர ஆற்றில் முதலைகள், பாம்புகள், அட்டைகள், எலும்புகள், சதை துணுக்குகள், மலம், மூத்திரம் அனைத்தும் கலந்திருக்கும். வாழ்க்கை நெறி பிறழ்ந்தவர்கள் இதில் தள்ளப்பட்டு திமிங்கலம் விழுங்கினாலும் சாகாமல் வெளிப்படுவர். சரீரம் புண்ணாகி சீழ்பிடித்து அவஸ்தைப்பட்டு துடிப்பார்கள். ஆ என்று அலறினால் வாய்க்குள் தலைமுடி சிக்கிக்கொள்ளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீதி 14 நரக தண்டனைகள் அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.